பொதுப்பணித்துறையின் அலட்சியம் காரணமாக பூண்டி நீர்த்தேக்கம் வலுவிழந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதகுகளில் ஏற்பட்டுள்ள ஓட்டைகளால் சென்னைக்கு குடிநீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் அபாயம் எழுந்திருப்பதாகவும் புகார் கூறுகின்றனர். சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்காக 1943ஆம் ஆண்டு பூண்டி நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது. கண்டலீர் அணையிலிருந்து தமிழகத்திற்கு வரும் கிருஷ்ணா நதி நீர் இங்கு சேகரித்து வைக்கப்பட்டு பின் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. முப்பத்தைந்து அடி உயரமும் 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவும் கொண்ட இந்த நீர்த்தேக்கம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதகு இருக்கு, அதுல டேமேஜ், அதாவது அது ஓட்ட வழியா தண்ணி போகுது. அது கட்டையில் அடித்து துணியில் அடித்து நம்ம வீட்டில் இப்போ ஒரு தொட்டியில் தண்ணி போகிறது வேஸ்ட் ஆகிட்டு துணி போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை மாதிரி இதில் செஞ்சுருக்காங்க பொதுப்பணித்துறை. இதை அது அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுத்து அதை சீர் செய்யணும். பூண்டி நீர்த்தேக்கத்தின் மதகுகள் துருப்பிடித்து காணப்படுவதால் தண்ணீர் கசிவு ஏற்படுவதாகவும் முழுமையான அளவு நீரை சேமித்து வைக்க இயலவில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். அதிகாரிகள் அலட்சிய போக்கெல்லாம் தவிர்த்து பொதுமக்களுடைய நலனுக்காகவும் சென்னை மக்களுடைய குடிநீருக்காகவும் இந்த பூண்டி ஏரியில் இருக்கிற தண்ணியை சிந்தாம செதறாம எடுத்துட்டு போறதுக்கு அதுக்குண்டான வழிகளை செஞ்சு மக்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கேட்டுக்கிறோம். 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி நீர்த்தேக்கம் தான் அப்பகுதியை சுற்றியுள்ள 30க்கும் அதிகமான கிராமங்களுக்கு இணைப்பு சாலையாக உள்ளது. அளவுக்கு அதிகமாக செல்லும் வாகனங்களால் நீர்த்தேக்கம் வலுவிழந்து உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பலர் அச்சம் தெரிவிக்கின்றனர். நீர்த்தேக்கத்திற்கு அருகில் மாற்றுப்பாதை அமைக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலானோர் அதனை பயன்படுத்துவதில்லை. இது மாற்றுப்பாதையாக 3 கோடி செலவு செய்து அரசாங்கம் இப்போ புது ரோடு ஒன்று போட்டிருக்கு. அந்த ரோடு குறுகலாகவும் ஒரு இதுவும் இல்லாமல் பழைய ரோட்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. புது ரோடு அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அரசாங்கம் என்ன செய்யணும், கொஞ்சம் அகலப்படுத்தி ரோடு போக்குவரத்துக்கு மாற்றுப்பாதை இது பண்ணால் பூண்டி நீர்த்தேக்கம் உடையல் அபாயத்திலிருந்து காப்பாற்றப்படும். பொதுமக்களின் புகார் குறித்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கான பொதுப்பணித்துறை அதிகாரி அசோகனிடம் கேட்டபோது நீர்த்தேக்கம் வலுவாகவே உள்ளது என்றும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறினார். மாற்றுப்பாதையினை அகலப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக திருவள்ளூர் செய்தியாளர் எழில். 70 ஆண்டுகள் பழமையான நீர்த்தேக்கம் போதிய பராமரிப்பு இல்லாமல் வலுவிழந்து காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட கிராமத்தினரின் போக்குவரத்துக்கும் வழியாக இது பயன்பட்டு வருவதால் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், பூண்டி நீர்த்தேக்கத்தின் தற்போதைய நிலை என்ன? அதன் பாதிப்பிற்கு காரணம் என்ன? சரண்யா, சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரிகளில் ஒன்றான பூண்டி ஏரி அமைந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பூண்டி ஏரி பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. நம்மால் இங்கே காண முடிகிறது. இதில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த இந்த பூண்டி ஏரி 1943ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போதைய சென்னை மேயராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்களால் இந்த அணை கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயராலே இந்த அணை அழைக்கப்படுகிறது. சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் என்றே இந்த அணை தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த அணையின் கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடி ஆக இருக்கிறது. இதனுடைய உயரம் 35 அடி உயரமாக இருக்கிறது. தற்பொழுது 21 அடி வரை இங்கு நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. மழைக்காலங்கள் என்பதால் இங்கு நிறைய அளவு நீர்த்தேக்கி வைப்பதற்கான சாத்தியம் இங்கு இருக்கிறது.
சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகளில் பிரதான ஏரியாக இந்த பூண்டி ஏரி விளங்குகிறது. இதில் உள்ள 16 மதகுகளில் உள்ள ஷட்டர்கள் தற்பொழுது துருபிடித்து பழுதடைந்துள்ளதாக புகார்கள் தெரிவிக்கப்படுகிறது. இங்குள்ள பொதுமக்களுக்கும் பெருமளவு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஏரியாக இந்த பூண்டி ஏரி தான் அமைந்திருக்கிறது. இந்த பூண்டி ஏரியின் மேல்தளத்தில் உள்ள சாலை வழியாக தான் திருவள்ளூரிலிருந்து 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் சாலையாகவும் இது இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பெண்ணலூர்பேட்டை, ராமஞ்சேரி, அரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இந்த அணை வழியாகத்தான் கிராம மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஊத்துக்கோட்டையிலிருந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் இந்த வழியையே அவர்கள் சுலபமான வழியாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த அளவுக்கு இங்கு வாகன போக்குவரத்து போவதால் இந்த அணை மேலும் பழுதடைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அணை இது மாதிரியான வாகன போக்குவரத்து அதிகமாக இருப்பதாலும் இந்த அணைகளில் உள்ள 16 மதகுகளில் ஏற்பட்டுள்ள ஷட்டர்கள் துருப்பிடித்து இருப்பதாகவும் இங்கு கூறப்படுகிறது. இதனால் இங்கு சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் வீணாக வெளியேறுவதால் இங்கு சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அணையின் மேற்கொண்டு விவரங்களை எந்த அளவுக்கு இது பாதிப்படைந்திருக்கிறது, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த அணையில் இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு சமூக ஆர்வலர் ஆத்தூர் தாஸ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். பூண்டி ஏரி பாத்தீங்கன்னா சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா திகழ்கிறது. இப்போ இங்க ஏற்பட்டிருக்க பிரச்சனை என்ன சார்? இந்த ஏரி கிட்டத்தட்ட 1943 கட்டி முடிக்கப்பட்டு இந்த குடிநீருக்காக மேயர் சத்தியமூர்த்தி இருந்தார். அவர் காமராஜருடைய குருநாதர். அவர் இந்த இது கட்டும்போது என்ன பண்ணாருன்னு சொன்னா, சென்னையில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வேண்டும், அதற்காகவே இந்த குடிநீர் திட்டம் என்றதை இந்த பூண்டி ஏரியிலிருந்து சோழாவரி ஏரியிலிருந்து புழலேரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் எடுத்துட்டு போயிட்டு ஜனங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த மேம்பாலம் கட்டி. அந்த 75 ஆண்டுகளில் பராமரிப்பு பணிகள் பண்ற பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் தவறாம சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன முக்கியமான ஆதாரம், இதுக்கு என்ன மதுகுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? தண்ணி எல்லாம் எக்கச்சக்கமா லீக் ஆகுது. தண்ணி தானா மதுகுகள் லீக் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மதுகுகள் எல்லாம் ஏதாவது டேமேஜ் இருந்து உடைஞ்சிருச்சுன்னா பல ஒரு அரடி இங்க இருக்கிற லாக்க தூக்குனால கிட்டத்தட்ட அந்த பாக்குறதுக்கு ஒரு 20-30 அடி வரைக்கும் உயரம் தண்ணி தூக்கும். இல்ல, இப்ப அது மாதிரி தண்ணி இந்த மதகு உடைப்பு ஏற்பட்டதுன்னா இங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள் ஏதாவது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? நிறைய பாதிப்புகள். இந்த ஒரு கிராமங்கள் மட்டும் இல்ல, இது இந்த ஏரி எவ்வளவு தூரம் போகுதோ கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் வரைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மதகுகள் சொல்லிருக்கீங்க இல்லையா, இது எப்போ கடைசியா பழுது பார்க்கப்பட்டிருக்கு? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஏதாவது விரிசல் ஏற்பட்டு பொதுப்பணித்துறை அவங்க ஏதாவது சரி செஞ்சிருக்கிறாங்களா? இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து மதகுகள்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த பராமரிப்பு வேலையே இல்லை. சுண்ணாம்பு பூசத்தோட அவங்க வேலையை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேமு மேல்தான் எல்லா கனரக வாகனங்களும் போயிட்டு இருக்கு. இந்த கனரக வாகனங்கள் போகிற போது அந்த பிரிட்ஜினுடைய வைப்ரேஷன், அந்த ஆற்று நம்ம நின்னோம்னா அப்படியே ஆடும், பிரிட்ஜ் ஆடும். அப்போ மனுஷங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. அது என்னவோ ஆயிடுச்சு, பிரிட்ஜ் என்ன ஆடுது அந்த மாதிரி ஒரு அச்சம் வருது. ஆனா இங்கிருந்து அந்த வழி சரியா செஞ்சாங்கன்னு சொன்னா சென்றாம்பாளையம், மேட்டுப்பாளையம், நகரி ரொம்ப ஷார்ட்டா இது போயிடலாம். இதுல இங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஒரு பெரிய குகைலாம் இருக்கு. ஆதிவாசிகள் வாழ்ந்த குகையெல்லாம் இந்த காட்டுல இருக்குது.
அதெல்லாம் கூட இந்த சுற்றுலாத்தலம் வர்றவங்கலாம் அங்கேயும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாதையை பயன்படுத்துறதுனால பிரச்சனை இருக்குன்றீங்க. அணைக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே வலுவிழந்ததுனால இந்த பாதையை போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது பிரச்சனை இருக்குன்றீங்க. ஏதாவது மாற்று பாதை ஏதாவது இங்க அமைக்கிற திட்டம் இருக்கா? ஏதாவது பாலங்களும் கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்க வைத்திருக்கிறீங்களா நிர்வாகத்துக்கு? இந்த பாலம் பழுதடைஞ்சதுனாலதான் பக்கத்துல 2,85,00,000 ஒரு மாற்று தரைப்பாலம் ஒண்ணு போட்டாங்க. ஆனா அந்த பாலம் 2,80,00,000 செலவு செஞ்சு கட்டினாலும் கூட அந்த பாலம் வாகனங்களுக்கு போய் வர்றதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே இருக்கு. குறுகலா கட்டிட்டாங்க. ஒரு வண்டி போனா இன்னொரு வண்டி வர முடியாது. அதே நேரத்தில் அந்த 2,80,00,000 இது குறித்து தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன், இது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் அம்புரோஸ் நமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சென்னை மாநகருக்கு குடிநீர் தேவைக்காக கட்டப்பட்ட பூண்டி நீர்த்தேக்கமானது மிகவும் பராமரிப்பு இல்லாமல் வலுவிழந்து காணப்படுவதாக அந்த பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அப்படி எதுவும் வலுவிழந்த மாதிரி எதுவும் கிடையாது. 2006 வந்து அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் ஏற்படுத்திருக்காங்க. காப்பு டேம்னு புதுசா வந்து 2006 வந்து காப்பு டேம் அதுக்கு வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நீர் தடுப்புக்காக வந்து காப்பு டேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அங்க இருந்து எப்ப ப்ரொடியூஸ் பண்ணாங்க? ஆட்சியில எப்ப பண்ணாங்க சார்? 2006 காப்பு டேம்னு ஒண்ணு, அதுக்கு அதாவது கசிவு நீர் வந்து தடுப்பதற்காக காப்பு டேம்னு அவங்க போட்டிருக்காங்க. தொடர்ந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து மாற்று பாதை, அது மேல பஸ் போகாம இருக்கிறதுக்கு அணை பாதுகாப்புக்காக அம்மா அவர்கள் 3 கோடி ரூபாய் இந்த ஆண்டு 2014 ஒதுக்கீடு செஞ்சு 3 கோடி ரூபாய் அம்மா வந்து மாற்று பாதையை வந்து பிரிட்ஜ் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. சரி, நீங்க இப்படி சொன்னாலும் பொதுப்பணித்துறையினர் வந்து ஆண்டுதோறும் நீர்த்தேக்கத்தை வந்து வெள்ளையடிக்கும் பணியினை மட்டும்தான் அவங்க வந்து மேற்கொள்றாங்க. அவங்க வந்து 16 மதகுகள் இருக்கு. அந்த மதகுகளையோ ஷட்டர்களையோ அவங்க வந்து முறையாக பராமரிக்கல. இதனால நீர் வரத்து அதிகமானாலும் சரி, மழை அதிகமாக பெய்தாலும் சரி, தண்ணீரை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லம்மா, புதிய சட்டம் 1965 வந்து ஷட்டர் போட்டது. அது அம்மாவுடைய ஆட்சியில தான் புதிய ஷட்டர்கள் வந்து போடப்பட்டது. அதுக்கு உண்டான பராமரிப்பு பணிகள் வந்து தொடர்ச்சியா வந்து நடைபெற்று வருகிறது. எந்த விதமான அதுல வந்து லீக்கேஜ் ஆகுறதோ இல்ல பராமரிப்பு இல்லாமலையோ இல்ல, நல்ல மெயின்டெனன்ஸ். என்ன மாதிரியான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்றீங்க சார்? அங்க வந்து அதுதான் பஸ் அது மேல போகாத வண்ணா வந்து பாத்துக்கிட்டு அம்மா அவங்க வந்து புதிய வழித்தடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. புதிய பாலம், தரைப்பாலம் வந்து போட்டு 3 கோடி ரூபாயில போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 2012 to 2013 அந்த சாலை போடப்பட்டது, சரியா? மாற்றுப்பாதை விடப்பட்டது. ஆனால் அந்த மாற்றுப்பாதையும் தற்பொழுது பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில இருப்பதா சொல்லப்படுகிறது. அதாவது 2 இருசக்கர வாகனங்கள் கூட 2014 தான் இப்ப மாற்றுப்பாதைக்கு உண்டான தரைப்பாலத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே, ஆனாலும் அந்த 2 இருசக்கர வாகனங்கள் கூட செல்லாமல் மிகவும் குறுகிய சாலையாக இது இருப்பதால் மறுபடியும் இந்த நீர்த்தேக்க இணைப்பு சாலையை வந்து அந்த மக்கள் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. 2 சக்கர வாகனம் போகாம எப்படி பஸ் போக முடியும்? இல்ல 2 இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத அளவுக்கு மிகவும் குறுகிய சாலையாக இருப்பதா சொல்லப்படுதுன்னு சொல்றேன். அது வந்து ஒத்தையடி மாதிரி இல்ல, பஸ் வந்து எதிர் பஸ் வந்து வராத மாதிரி இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? அவன் நின்றுதான் செல்லணும். அது வந்து தரைப்பாலத்துல வந்து ஒரு வண்டி வருதுன்னா ஒரு வண்டி வந்து எதிர் வந்து நின்று அந்த வண்டி போன பிறகுதான் அது அடுத்த வண்டி வரணும். ஆகையால் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் இதை பழையபடி நீர்த்தேக்க இணைப்பு சாலையை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. அதிகமான போக்குவரத்து இல்ல, அதுல போக்குவரத்து எப்பவுமே போயிட்டு இருக்குது. அதனால மாற்றுப்பாதை வந்து பிரிட்ஜுக்கு இப்ப வந்து பாதுகாப்பு கருதி தான் அதை வந்து அந்த மாற்றுப்பாதை பிரிட்ஜை வந்து அம்மா அவர்கள் வந்து துவக்கி வச்சாங்க. ஆனா பழையபடி இந்த நீர்த்தேக்க இணைப்பு சாலையிலுமே இப்ப போக்குவரத்து இருக்குதானே? இப்ப அதுக்கு கேட்டு வந்து போட்டு இருக்கிறாங்க. கேட்டு போட்ட பிறகுதான் இது மேல, ஏன்னா இப்ப யாரும் தடுக்க முடியல கேட்டு போடாததுனால அதுக்கு வந்து இப்ப தற்காலிகமா வந்து கேட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்பரோஸ், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. மணிகண்டன், நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் அம்பரோஸ் நமது இணைப்புல வந்து பேசும்பொழுது மதகுகள் வந்து வலுவா இருப்பதாகவும் ஷட்டர்களும் அதுபோல துருப்பிடிச்சு காணப்படல அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இது குறித்து நீங்க தொடர்ந்து பேசலாம்.
சரண்யா, பொதுப்பணித்துறை சார்பாகவே இந்த மதகுகளில் உள்ள 2 ஷட்டர்கள் துருப்பிடித்துள்ளதாக ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போது பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் கூறிய கருத்து சற்று முரண்பாடாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் கூறியவாறு இந்த சாலைக்கு அருகில் தற்பொழுது கட்டப்பட்டுள்ள அந்த தரைப்பாலத்தில் எந்தவித போக்குவரத்துமே நம்மால் இங்கு காண முடியவில்லை. இந்த பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு மேல் அமைந்துள்ள சாலையில் தான் நிறைய பேருந்துகளோ நிறைய வாகனங்களோ இங்கு சென்று கொண்டிருக்கிறதை நம்மால் இங்கு வந்து பார்க்க முடிகிறது. இது குறித்து இந்த பகுதியில் வசிக்கும் மேகவர்ணன் அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். உங்க ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி ஒரு 3 கோடி ரூபாய் செலவில் அந்த தரைப்பாலம் கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தரைப்பாலத்தில் தான் நிறைய போக்குவரத்து போயிட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த தரைப்பாலத்தை மக்கள், அதாவது ஒரு போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய அளவு அந்த தரைப்பாலம் இருக்குதா? இல்லைங்க சார், அது மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து தரைப்பாலம்னா தரையோடு கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ஹைட்டு தூக்கி கட்டியிருந்தால் பரவாயில்ல. ஒரு சற்று எடுத்தால் கூட அது வந்து மேலே தண்ணி போயிடும். யாரும் போக்குவரத்தும் போக முடியாது. இதையும் அடிச்சுட்டு அதையும் இது பண்ணால் இது மாதிரி தண்ணி போச்சுன்னா எப்படி போக முடியும்? இல்லை, அங்கே வந்து பஸ்ஸு இல்லை லாரி அது மாதிரி போகிற அளவுக்கு அது பெருசாக இருக்கா? இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை. ஒதுங்கி கூட போக முடியாது. எந்த வண்டியுமே, ஒரு 2 வீலர் கூட ஒதுங்கி போக முடியாது. அந்த அளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க. போக்குவரத்துலாம் இப்போ எப்படி தான் போயிட்டு இருக்குங்க? போக்குவரத்துலாம் இந்த டேம் மேலே தான் போகுதுங்க. இந்த பெரிய டேம் மேலே தான் போயிங்குது. இதே நிறுத்திட்டாங்களா அப்புறமா எப்படி தான் போகிறது வண்டிங்க? இல்லை, இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சாலையில், இந்த அணையின் மேல் இருக்கிற சாலையில் வந்து 2 பக்கமும் கேட்டு போட்டு அடைக்கிறதா சொல்லியிருக்காரு. போக்குவரத்து நிறுத்தத்துக்கான அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்காரு. உண்மையில அது மாதிரியான பணிகள் நடந்துட்டு இருக்குங்களா? கேட் அமைக்கப்பட்டிருக்கா? இப்போ அமைக்கல சொல்லிங்கிறாங்க, ஆனால் அடைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பிடபிள்யூல. உங்களுக்கு அந்த புதுசாக போட்டிருக்க அந்த பாதையை, அந்த குறுகிய பாதையை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா, திடீர்னு இந்த பக்கம் ஏற்கனவே மதகுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றீங்க, திடீர்னு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்க? தண்ணி திறந்து விட்டால் யாருமே போக முடியாது. ஸ்கூல் பசங்க போக முடியாது, யாருமே போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 25 கிராமம் இருக்குது அந்த பக்கம். யாருமே போக முடியாது. அண்ணாண்ட தான் இருக்கணும். எதுக்கும் வந்து வாங்கவும் முடியாது. எல்லாமே இங்கே இந்த பக்கம் வந்து தான் வாங்கணும். இல்லை, இப்போ நீங்கள் அந்த இப்போ புதுசாக அமைக்கப்பட்டிருக்க அந்த சாலை வழியாக நீங்கள் போக்குவரத்து நீங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா, திடீர்னு இதில் ஏதாவது உடைப்பு ஏற்பட்டதுன்னா எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கா? இருக்கும். எந்த பக்கமும் போக முடியாது. அதனால் கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து வரும் கண்டிப்பாக. அதனால் போக்குவரத்து தடை தான் படும். சரண்யா, இந்த பகுதிவாசி மேகவர்ணன் கூறியவாறு புதிதாக அமைக்கப்பட்ட அந்த சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இல்லை என்றும் வெறும் குறுகிய சாலையாகவே அது காணப்படுகிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். நம்மாலும் அந்த சாலையை பார்க்க முடிந்தது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அடி தொலைவில் தான் அந்த சாலை இருக்கிறது. அந்த சாலையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. ஒரு வாகனம் கூட, ஒரு சிறு 2 சக்கர வாகனம், சைக்கிள் கூட அந்த சாலையில் நாம் செல்லாததை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சாலைகளுமே இந்த அணையின் மேலுள்ள சாலைகள் வழியாக தான் கனரக வாகனங்களும் சரி, மற்ற வாகனங்களும் சரி சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் ஊராட்சி மன்ற தலைவர் கூறியவாறு அந்த அணையில் எந்தவித போக்குவரத்தும் தற்பொழுது நிகழவில்லை. இங்கிருக்கின்ற பொதுமக்களும் அந்த சாலையை பயன்படுத்த முடியவில்லை, பயன்படுத்தவும் இல்லை என்றே கூறி வருகிறார்கள். சரண்யா. மணிகண்டன், அந்த நீர்த்தேக்கம் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுது என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதிகாரிகள் இது சம்பந்தமாக, இது தொடர்பாக ஆய்வுகள் இதற்கு முன்பு ஏதேனும் நடத்தினார்களா? அதிகாரிகள் தரப்பில் எந்தவித ஆய்வும் இங்கு நடத்தப்படவில்லை என்றே இங்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாலும் பொதுமக்களாலும் கூறப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை இங்கு இந்த அணையை புதுப்பிக்கும் அளவிற்கு வெள்ளையடிக்கப்படும் ஒரு சம்பவம் மாத்திரமே நடைபெறுவதாகவும், இங்கு இருக்கக்கூடிய 16 மதகுகளிலும் இருக்கக்கூடிய ஷட்டர்களை பழுது பார்க்கவோ அல்லது சீர் செய்யவோ அல்லது புதிதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியோ இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகளோ ஈடுபடவில்லை என்பதே இங்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சரண்யா, இது சம்பந்தமாக அவங்க நேரடியாக அதிகாரிகளை சந்திச்சு பொதுமக்களோ அல்லது சமூக ஆர்வலர்களோ நேரடியாக புகார் மனுக்களாக கொடுத்தாங்களா? இது சம்பந்தமாக பேசுவதற்கு நம்மிடையே ஆத்தூர் தாஸ் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். இது சம்பந்தம், அதாவது இந்த அணை பழுதாகி இருக்கிறது, ஷட்டர்கள் வந்து பழுதாகி இருக்கிறது என்று நீங்க யாருக்கிட்டையாவது, அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரியோ இந்த நீர்த்தேக்கத்தினுடைய அணைகள் வந்து பழுதாகி இருக்கிறது என்பது குறித்து நீங்க இதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் தலைவரை சந்திச்சோ இல்லாட்டி பொதுப்பணித்துறை அதிகாரி சந்திச்சு மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? சார், மனு சொல்லியிருக்கோம், ஆனா மனு கொடுக்கல. ஏன்னு சொன்னா, இதே மாதிரி கார்னோட மேம்பாலம் ஒரு தடவை வந்து கார்னோட மேம்பாலத்துக்கு நான் பொதுநல வழக்கு ஒன்று போட்டேன்.
எனி டைம் கொலாப்ஸ் த பிரிட்ஜ். 7 ஸ்டேட் 7 ஸ்டேட் இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலம். இது இல்லைன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க மக்கள் என்ற மாதிரி ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டேன். அது அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நல்லா இருக்கிற பிரிட்ஜு, இதுக்கு தேவையில்லை, இதுக்கு வந்து ஸ்டேவும் கொடுக்க வேணாம், எதையும் பார்க்க வேணாம். அந்த கோர்ட்டே வந்து அதை தள்ளுபடி செஞ்சிருச்சு. ஆனால் தள்ளுபடி செஞ்ச ஒரு 3 மாதத்துக்கெல்லாம் அந்த பிரிட்ஜு அன்னைக்கு வந்து முதலமைச்சர் என்ன செஞ்சாங்கன்னா, இலங்கைக்காக பந்த் பண்ணாங்க. அந்த நேரத்தில் காலையில் 7 மணிக்கு ஒரு 2 கண்ணு அப்படியே கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுனால உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. அந்த காரணோட பிரிட்ஜு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையை ஏதோ உங்களை போன்ற ஒரு எங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தில் இந்த மாதிரி வெளியே சொல்றோம். இந்த நீர்த்தேக்கம் பொறுத்தவரை இங்கு ஏற்பட்டிருக்கிற பழுதியோ இல்லாட்டி இந்த மதகுல ஏற்பட்டிருக்க அந்த துருப்பிடிச்ச ஷட்டர்களை வந்து சீரமைக்க சொல்லியோ நீங்க ஏதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட நேரடியாக போய் பார்த்துருக்கீங்களா? நேரடியாக பார்த்துருக்கேன். அசோகன் சார் கிட்ட சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வருது, அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் சொல்லியிருக்கோம். அவங்க செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்தோன்னு சொல்றாங்க. அதோட அதுக்கு மேல நம்ம வந்து இது பண்ண முடியல. ஏன்னு சொன்னா ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் என்ன சொன்னார்னா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் வேஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னார். அந்த மாதிரி தான் அவங்க எதையாவது சொன்னா எடுத்து செய்யணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வர்றதில்லை. சரண்யா, நீங்க இந்த சமூக ஆர்வலர் கூறியவாறு பலமுறை நேரடியாக போய் புகார்கள் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் பொதுப்பணித்துறை சார்பாக எடுக்கவில்லை என்றே தெரிவித்திருக்கிறார்கள். நமது திருவள்ளூர் செய்தியாளர்கள் கூட இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை தலைமை செயற்பொறியாளர் அவர்களிடம் கேட்டபொழுது இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார். இந்த அணையில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, வலுவிழந்ததாக கூறப்படும் கருத்துக்கு அவர் மறுப்பு தெரிவித்து 16 அணைகளில் 2 ஷட்டர்கள் மட்டுமே, 16 மதகுகளில் 2 மதகுகள் மாத்திரமே துருப்பிடித்திருப்பதாகவும் அதை கூடிய விரைவில் சரி செய்யும் ஒரு முயற்சியில் ஈடுபட உள்ளதாகவுமே அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த நீர்த்தேக்கத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றே அவர் தெரிவித்திருக்கிறார். சரண்யா. மணிகண்டன், பூண்டி நீர்த்தேக்கம் பராமரிப்பு இல்லை என பராமரிக்கப்படுவதில்லை என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதிகாரிகள் இனிமேல் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.